இந்த பொண்ணுங்க 2 பேரும் ஒரு ரோட்ல நின்று லிஃப்ட் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஒரு கார் வரவும் அந்த காரை நிப்பாட்டி அந்த கார்ல இருக்கவன்ட்ட ஏதோ பேசி மைக்கி லிஃப்ட் கேக்குறாங்க. ஆனா அவன் இவங்க பேசுறத எதுவுமே காதுல வாங்கிக்காம அங்கிருந்து போயிடுறான். சோ இவங்களும் வேற ஏதாவது கார் வருமானு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப போனவனே திரும்ப வந்து லிஃப்ட் கொடுக்கறதா சொல்லி கார்ல ஏற சொல்றான். இந்த 2 பொண்ணுங்களுமே சரின்னு சொல்லி கார்ல ஏறாங்க. ஆக்சுவலா இந்த 2 பொண்ணுங்களும் கார்ல லிஃப்ட் கேட்டு போய் இந்த கார்ல இருக்கவங்க கிட்ட கொள்ளையடிப்பாங்க. இப்படியே இவங்க போயிட்டு இருக்கும்போது கார் ஒரு இடத்துல நிக்குது. அந்த காரை ஓட்டிட்டு வந்தவனுமே கார்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லி இறங்கி நின்று பார்த்துட்டு இருக்கான். இந்த 2 பேர்ல ஒரு பொண்ணு ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து அவன் பின்னாடி வச்சு உங்ககிட்ட இருக்க காசெல்லாம் கொடுன்னு சொல்றா. அவனுமே என்கிட்ட காசு எதுவும் இல்ல, அது மட்டும் இல்லாம இது என்னோட காரே கிடையாதுன்னு சொல்றான். இந்த பொண்ணுக்குமே கோவம் வந்து கத்தி எடுத்து அவனோட கழுத்துல வச்சு டிக்கில ஏதாவது இருக்குமோன்னு சொல்லிட்டு டிக்கி ஓபன் பண்ண சொல்றா. டிக்கி ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒருத்தனை கொடூரமா அடிச்சு கொலை பண்ணி வச்சிருக்கான். அப்படியே அவன் அந்த கத்தியை காட்டி மிரட்டின பொண்ணோட தலையை பிடிச்சு காரோட டோருக்கு இடையில வச்சு டோரை வச்சு அடிச்சு கொலை பண்றான். இதை பார்த்து பயந்த இன்னொரு பொண்ணு வேகமா அங்கிருந்து ஓடுறா. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணுமே எங்க போறதுன்னு தெரியாம திரும்ப கார்கிட்டே வந்து பார்க்கும்போது அந்த சைக்கோ மயங்கி கிடக்குறான். அந்த பொண்ணு அவங்ககிட்ட இருக்க கார்கி எடுக்க போகும்போது அவன் டக்குனு எந்திரிச்சு கையை பிடிக்கவும் அந்த பொண்ணு பக்கத்துல இருக்க ஒரு கத்தி எடுத்து அவன் அங்கேயே கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போயிடுறா.